Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல TRB தரப்புல இருந்து டெட் எக்ஸாமுக்கு உண்டான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலமா எப்படி வந்து டெட் எக்ஸாமுக்கு உண்டான அந்த ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அதாவது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் உங்களுடைய பாஸ்வேர்டையும் எப்படி வந்து ரெக்கவர் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருக்கோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஆர்பி தரப்புல இருந்து வரக்கூடிய நவம்பர் 15 அண்ட் 16 இந்த ரெண்டு டேட்ல வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா டெட் எக்ஸாம், அதாவது டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது. இந்த எக்ஸாமினேஷனுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களோ உங்க ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குலர் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிருக்காங்க டிஆர்பி தரப்புல இருந்து. ஸோ இப்போ ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு டைரக்டா லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த இடத்துல பக்கத்துல நடுவில் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து ஈஸியாவே நீங்க பிரிண்ட் வந்து எடுத்துக்கிற முடியும், பிடிஎஃப் டவுன்லோடும் வந்து பண்ணி யூஸ் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? ஸோ மேல வந்து உங்களுடைய கேண்டிடேட்டோட நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரோல் நம்பர், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், அதே மாதிரி வந்து எந்த சென்டர் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த சென்டர் நேம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி என்ன சப்ஜெக்ட்டுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நீங்க பேப்பர் 1 எழுத போறீங்களா, பேப்பர் 2 எழுத போறீங்களா அப்படிங்கிற கேட்டிருப்பாங்க. பேப்பர் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் 16ஆம் தேதி வந்து நடக்க போகுது. பேப்பர் 1 அப்படிங்கிறது வந்து நவம்பர் 15ஆம் தேதி. பேப்பர் 1 வந்து யாருக்கு அப்படின்னா டீச்சர்ஸ், அதாவது டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருப்பாங்க இல்லையா, டிப்ளமோ டீச்சர் ட்ரைனிங் படிச்சவங்களுக்கு வந்து பேப்பர் 1ம், பிஎட் எம்எட் படிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் 2 வந்து 16ஆம் தேதி வந்து நடக்க போகுது. சரிங்களா? இது வந்து டேட் அண்ட் டைமிங் எல்லாமே உங்களுக்கு கீழே வந்து ரிப்போர்ட்டிங் டைமிங், கேட் க்ளோசிங் டைம் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க ஹால் டிக்கெட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஹால் டிக்கெட்டா முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் எடுத்தாலே போதுமானது. முடிஞ்ச வரைக்கும் கலர்ல எடுத்துட்டு போனீங்கன்னா பெட்டரா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து தெரியல, அதாவது பாஸ்வேர்டு வந்து மறந்து போச்சு ப்ரோ, எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்ம்லயே உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்ப எண், அதாவது அப்ளிகேஷன் நம்பர்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? அதாவது டிஇடிபி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். அதுதான் வந்து உங்களுடைய லாகின் ஐடி. டிஇடிபி அப்படின்னு கேபிட்டல் லெட்டர்ல நீங்க வந்து போட்டுக்கோங்க. டிஇடிபி அப்படிங்கிறத போட்டு அந்த ஃபுல் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி பாஸ்வேர்டு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்க என்னைக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த டேட்ல வந்து மொபைலுக்கும் எஸ்எம்எஸ்க்கும் வந்து உங்களுக்கு என்ன இமெயிலுக்கும் வந்து அனுப்பியிருப்பாங்க. அதையும் உங்களால வந்து ரெக்கவர் பண்ண முடியல, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்கெட் யுவர் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்க முதல்ல வந்து ரெக்கவர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல செலக்ட் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பேப்பர் 1க்கு அப்ளை பண்ணிருக்கீங்களா இல்ல பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நீங்க பேப்பர் 2 அப்படிங்கிற எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன். பேப்பர் 2 செலக்ட் பண்ணிட்டு லாகின் ஐடி அப்படிங்கிற இடத்துல டிஇடிபி அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா காமன் டிஃபால்ட் அப்ளிகேஷன் நம்பர் வந்து அதுதான், அதாவது உங்களுக்கு என்ட்ரி பண்ணி காட்டுறேன். டிஇடிபி இதுதான் வந்து டிஃபால்ட் லாகின் ஐடி. இது பக்கத்துல வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1 2 4 6 7 டிஜிட்ல உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா என்ட்ரு பண்ணிட்டு நீங்க வந்து சென்ட் பாஸ்வேர்டு ரீசெட் லிங்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இப்ப கரண்ட்ல ஜஸ்ட் நவ் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து வரும். அதுல பாஸ்வேர்டு அப்படிங்கிறது யூசர் நேம் பாஸ்வேர்டு மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கோ டு லாகின் பேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா வந்து என்ன பண்ணிக்கலாம்னா லாகின் பண்ணி உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். ஸோ உங்களால வந்து பாஸ்வேர்டு வந்து ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னா எங்க டீமை கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றோம். இன்ஸ்டா அதே மாதிரி சோசியல் மீடியா பேஜ்க்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு, செக் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.